கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வேலூரில் வேரியஸ் மெடிக்கல் ஆஸ் வெல் அஸ் பேராமெடிக்கல் கோர்சஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரியான வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனில் என்னென்ன வேகன்சி யார் எலிஜிபிள் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெப்படாலஜியில் வந்து வேகன்சி இருக்குது. பிஎஸ்சி அல்லது எம்எஸ்சி லைஃப் சயின்ஸ் வித் 70% மார்க் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 21,292 ரூபா வந்து சேலரி. 35 வயது அல்லது அதற்கு கீழே இருக்கக்கூடிய எந்த ஏஜ் குரூப் கேண்டிடேட்ஸ் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அக்காமடேஷன் கொடுக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் வந்து 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து சோஷியல் ஒர்க்கர் பீடியாட்ரிக் யூனிட்டில் இருக்கக்கூடிய வேக்கன்சி இது வந்து எம்ஏ சோஷியாலஜி முடித்த கேண்டிடேட் அட்லீஸ்ட் 4 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். 30,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு சேலரி இருக்கும். ப்ளஸ் டிஏ ப்ளஸ் ஹச்ஆர்ஏ வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? 35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இது வந்து ரெகுலர் மோடில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 9/6/2025. ஸ்டாஃப் 3 கிரிட்டிக்கல் கேர் தெரப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சர்ஜிக்கல் கிரிட்டிக்கல் கேரில் வேகன்சி இருக்குது. பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் தெரப்பி முடித்த கேண்டிடேட், பிஎஸ்சி வித் 1 இயர் இன்டர்ன்ஷிப் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அல்லது டிப்ளமோ இன் கிரிட்டிக்கல் கேர் தெரப்பி முடித்த கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். இல்லை +2 முடித்ததுக்கப்புறம் 2 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருக்கிறாங்க, 1 இயர் இன்டர்ன்ஷிப்போட அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஜூனியர் கிரிட்டிக்கல் கேர் தெரபிஸ்ட் அதில் வந்து 4 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ். அதே மாதிரி 25,500 ரூபா ப்ளஸ் டிஏ ஹச்ஆர்ஏலாம் வந்து உங்களுக்கு ஆஸ் பர் ரூல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. 35 வயது தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். 9/6/2025 தான் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள். ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டரை பொறுத்த வரைக்கும் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸஸில் வந்து வேகன்சி இருக்குது டிபார்ட்மெண்ட்டில். ஃபார்ம் டி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி சேலரி அக்காமடேஷன் கொடுக்க மாட்டாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் ரூல் வந்து உண்டு. ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய ஒரு வேகன்சி 14/6/2025 தான் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள். ஜூனியர் ஸ்பெஷல் டீச்சரை பொறுத்த வரைக்கும் பீடியாட்ரிக் யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சி. எம்எட் ஸ்பெஷல் எஜுகேஷன் இன் மென்டல் ரிட்டார்டேஷன் முடித்த கேண்டிடேட் அல்லது எம்ஏ எம்எஸ்சி இன் கிளினிக்கல் ஆர் ரீஹாபிலிட்டேஷன் சைக்காலஜி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 14/6/2025 தான் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள். சீனியர் ரெசிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி இருக்குது. எம்டி ஜென்ரல் மெடிசன் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க அவைலபிலிட்டி இருந்தால். சேலரி இதெல்லாம் வந்து ஆஸ் பர் ரூல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 14/6 தான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள். லெபார்ட்டரி டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி எம்எல்டி அல்லது பிஎஸ்சி இன் லைஃப் சயின்ஸ் முடித்த கேண்டிடேட், பிடெக் முடித்த கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். 20,000 ரூபாய் சேலரி. 30 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். 16/6/2025 தான் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள். ஜூனியர் கார்டியாக் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி அல்லது பிஎஸ்சி சயின்ஸ் சப்ஜெக்ட் முடித்த கேண்டிடேட் வித் பிஜி டிப்ளமோ இன் கார்டியாக் டெக்னாலஜி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 26,450 ரூபாய் வந்து கன்சால்டேட் பே. 30 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். 16/6/2025 தான் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து ப்ரீவியஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வந்து வீடியோ லிங்க் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது பிஎஸ்சி எம்எஸ்சி அல்லது பிஏஎம்ஏ இது மாதிரியான கேட்டிருக்கக்கூடிய வேக்கன்சிக்கு எலிஜிபிளான கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபார்ம் டி முடித்த கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி தமிழ்நாடு மற்றும் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எது வந்தாலும் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். அதே மாதிரி வேரியஸ் ரெகுலர் ஆஸ் வெல் அஸ் கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கக்கூடிய பணியிடங்கள் மெடிக்கல் ஆஸ் வெல் அஸ் பேராமெடிக்கல் பணியிடங்களும் வந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டு வரோம். ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல்கள் கிடைக்கும். சரிங்களா? நன்றி.